கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை கிறிஸ்துவிடம் வந்து பாருங்கள் என்பதான ஒரு தலைப்பு. நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கேரளாவில் ஒரு ரிசார்ட்டுக்கு நான் போயிருந்தேன். அங்கே தங்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவதற்காக. அப்பொழுது நான் முதல்ல உள்ளே போனேன்னா வெளியேருந்து பார்த்தா அந்த ரிசார்ட் ரொம்ப ரொம்ப சின்னதாக, கொஞ்சம் எனக்கு பிடிக்காதது போல் இருந்தது. ஏன்னா ஓடு போட்டிருந்தாங்க, ரொம்ப என்ன நார்மலாக கிராமமாக இருந்தது. நானும் கொஞ்சம் என்னடா இப்படி இங்கே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி வந்தாச்சு இன்னும் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ரோல் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். அந்த கீ வாங்கிட்டு ரூமை திறந்து பார்த்தா ரூம் ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளெல்லாம் பயங்கரமான கரண்ட் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி பயங்கர அழகாக வச்சுருந்தாங்க. நல்ல ஸ்பேசியஸாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. நம்ம கரெக்டாக தான் வந்திருக்கோம், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த அறையிலே அன்றைக்கி தங்கிவிட்டு அடுத்த நாள் ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு அட்டன் பண்ண வேண்டும். நான் கடந்து சென்று விட்டேன். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், வெளியே இருந்து பார்ப்பதற்கு அது எனக்கு பிடிக்காதது போல் இருந்தது. இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தையும் ஒரு எண்ணத்தையும் எனக்கு கொடுத்தது. ஆனால் நான் உள்ளே சென்று பார்த்த பொழுது மிகவும் ஒரு கலிகூறுதலும் ஒரு சந்தோஷமும், ஆகா இந்த ஒரு பரவசத்தை எனக்கு அந்த அனுபவம் கொடுத்ததை நான் அன்றைக்கு உணர்ந்தேன். அதே போல் தாங்க இன்றைக்கு அநேக பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வராமல் தூரத்தில் இருந்து அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் அந்த 36லிருந்து 39 வரைக்கும் பார்க்கும் பொழுது அங்கே யோவானுடைய சீஷர்கள் இயேசுவுக்கு பின்பாக பின் சென்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்று. அவர்கள், ரபி நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க என்று கேட்கிறார். அந்த யோவான் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்கிறார், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், நீங்கள் ஆண்டவர் அவருடைய அழைப்பை ஏற்று அவரிடம் நாம் போய் பார்க்கிற பொழுது, அவருடைய காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது நமக்கு மிகவும் ஒரு கலிகூறுதல் வருங்க. இங்கே பாருங்கள், 2 பேர் போனாங்க, போய் பார்த்தாங்க, அங்கே அவரோட கூட தங்கியிருக்கிறாங்க. மீனிங்னா என்ன மீனிங்னா, அந்த அளவுக்கு அங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு கம்ஃபர்ட் அந்த இடத்துல அவங்களுக்கு கிடச்சிருக்குது. இயேசுவினுடைய அந்த தங்கியிருந்த வீட்டில் அவங்களுக்கு அருமையான ஒரு நன்மையான ஒரு காரியங்களை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால தான் அங்கே தங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை அந்த வேளையிலே அவங்க பெற்றி கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் தாங்க இன்றைக்கி நாமும் இயேசு நம்மை அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் அவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். என்னென்றே வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். என்கிட்ட வாங்க, பரிசுத்தமாக வாழ முடியாமல் கஷ்டப்படுகிறீங்களா, நீங்கள் என்கிட்ட வாங்க, வந்து பாருங்கள், நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியும். அதே போல் இந்த நாளிலும் எத்தனையோ ஆசீர்வாதங்க, ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறார், ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறார். இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்திலே நாம் ஜெயம் பெற்று வாழ்வதற்கு ஆண்டவர் அநேக காரியங்களை கொடுக்கிறார். ஆலோசனை இல்லாத இடத்துல நம்ம ஆலோசனையை அவர் கொடுக்கிறார். ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் இயேசுவிடம் வந்து பார்க்கும் பொழுது அங்கே தெரிகிறது, எல்லாவற்றிற்கும் அங்கே நமக்கு ஒரு பதில் கிடைக்கிறது, ஒரு நன்மை கிடைக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நம்ம சோர்ந்து போகிற வேளையில் இயேசுவிடம் போய் பாருங்க, உங்கள் உள்ளத்தை அவர் திடப்படுத்துவாருங்க. கவலையான நேரங்களில் அவரிடம் போய் பாருங்க, அவருடைய வார்த்தையின் மூலம் அவர் உங்களை பலப்படுத்துவாருங்க. பலவீன நேரங்களில் அவரிடம் போய் பாருங்க, அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பாருங்க. ஒவ்வொரு சூழலிலும், குறைந்து போன சூழலிலே, முடியாத சூழலிலே, கஷ்டமான சூழலிலே நீங்கள் இயேசுவிடம் வந்து பாருங்கள். இந்த இயேசு உங்களை கூப்பிடுகிறார், வந்து பாருங்கள் என்று அன்றைக்கு சீஷர்களிடம் சொன்னது போல இன்றைக்கு அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், வந்து பாருங்கள். உங்கள் குறைவுகள் எல்லாம் மாறி நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை உயர்த்துவார். நீங்கள் வந்து பாருங்கள், அவரிடம் நீங்கள் வந்து பாருங்கள். இயேசு இன்னைக்கு அதுதாங்க அவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இயேசு அவர்களை பார்த்து, சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை வந்து பாருங்கள் என்ற ஒரு ஆழமான வார்த்தைகளால் அவர்களை அழைக்கிறார். அவர்கள் நாள் முழுவதும் அவரிடம் செலவிடுகிறார்கள்.
இந்த வந்து பாருங்கள் என்பது ஒரு தனிப்பட்ட அனுபவத்திற்கும் அவர் யார் என்பதை நாம் கண்டுபிடிப்பதற்கும் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்புங்க. இன்றைக்கி இந்த அழைப்பை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் வருவீர்கள் என்றால், நான் உங்களுக்கு நற்செய்தியாக சொல்லுகிறேன், இயேசுவிடம் வந்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. இன்னதாங்க நம்ம இன்றைக்கி நற்செய்தி. நீங்கள் எப்பேற்பட்ட சூழலிலும் அவரையே முழுமனதோடு நம்பி அவரிடம் வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை செழிக்கும், ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் உயர்த்தப்படுவதை நீங்கள் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அதுதான் இன்றைக்கி இயேசு நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிதான ஒரு ஆசீர்வாதம். அது மட்டுமில்லைங்க, அதுக்கு அடுத்த வசனத்தில் அந்த சீஷர்கள் வந்து அவர் சகோதரர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் மேசியாவை கண்டுபிடித்தோம் என்று. அந்த 40ஆம் வசனத்தில் அவர்கள் 41வது வசனத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னார்கள். மேசியா என்றால் கிறிஸ்து. இன்றைக்கு அவரிடம் வந்து பாருங்கள், உண்மையான கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க முடியும். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பரிசுத்தத்தையும் நீதியையும் ஆவிக்குரிய வரங்களையும் ஆவிக்குரிய கனிகளையும் தருகிற, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றியை கொடுக்கிற, சமாதானத்தை கொடுக்கிற அந்த மேசியாவை ஒவ்வொருவரும் நீங்கள் காண முடியும். அதற்கு நீங்கள் அவரிடம் வர வேண்டும். நீங்கள் வந்தால் மெய்யான மேசியா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து ஒவ்வொருவரும் சாட்சிகளாக மாற முடியும். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கி நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள், நீங்கள் அவரிடம் வாருங்கள். இயேசு சொன்ன வார்த்தை வந்து பாருங்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தைக்கு இன்றைக்கு நீங்கள் உங்கள் செவியை சாய்த்து ஒரு முழு உள்ளத்தோடு அவரிடம் வந்து பாருங்கள். நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.